ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். அரசியல் அமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு வந்து எது அப்படிங்கிறாங்க? அமெரிக்க ஐக்கிய நாடு. அரசியல் அமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு வந்து அமெரிக்க ஐக்கிய நாடு. அடுத்து பாருங்க, இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வந்து வடிவமைத்தவர்கள் யார் அப்படின்னா வந்து எட்வின் ஹெட்யன்ஸ் மற்றும் வந்து ஹெர்பர்ட் பேக்கர் அப்படிங்கிறாங்க. எட்வின் ஹெட்யன்ஸ் மற்றும் வந்து ஹெர்பர்ட் பேக்கர். இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வந்து வடிவமைத்தவர்கள் வந்து எட்வின் ஹெட்யன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 1912 to 13 தான் டெல்லியில் தான் இந்திய நாடாளுமன்ற கட்டிடத்தை வந்து எட்வின் லுட்டியன்ஸ் மற்றும் வந்து ஹெர்பர்ட் பேக்கர் வந்து வடிவமைத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. 1921 தான் இந்த கட்டிடத்தை வந்து கட்ட தொடங்கியிருக்காங்க. 1927 வந்து முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நாடாளுமன்ற கட்டிடத்தை வந்து வடிவமைத்தவர்கள் யார் அப்படின்னா வந்து எட்வின் ஹெட்யன்ஸ் மற்றும் வந்து ஹெர்பர்ட் பேக்கர். ஸோ 1921 ஸ்டார்ட் பண்ணி 1927 வந்து முடிச்சிருக்காங்க கட்டிடத்தை. அடுத்து பாருங்க, இந்தியாவின் முதல் மாநகராட்சி எந்த ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னா வந்து 1688. ஸோ இந்தியாவின் முதல் மாநகராட்சி அப்படின்னா வந்து அதுக்கு ஆன்சர் வந்து சென்னை. எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா வந்து 1688 தான் வந்து தொடங்கப்பட்டது. அடுத்து பாருங்க, கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை வந்து கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார் அப்படிங்கிறாங்க? 356. இதே தேசிய அவசர நிலை பிரகடனம் அப்படின்னா வந்து 352 வரும். இதே மாநில அரசை வந்து கலைக்கும் அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு வழங்குறது வந்து சட்டப்பிரிவு வந்து 356 மாநில அவசர நிலை பிரகடனம். ஸோ 352 அப்படின்னா வந்து சென்ட்ரல் லெவலில் வரும், 356 வந்து ஸ்டேட் லெவலில் வரும். நோட் பண்ணிக்கோங்க. எந்த நாட்டில் இருகட்சி முறை வந்து நடைமுறையில் வந்து உள்ளது அப்படிங்கிறாங்க? ஃபஸ்ட்டு ஒரு கட்சி இரு கட்சி பல கட்சிலாம் நல்லா பார்த்துங்க. நமக்கு வந்து கேள்வி வந்து இருகட்சி ஆட்சி முறை அப்படிங்கிறாங்க. இருகட்சி ஆட்சி முறை அப்படின்னாவே வந்து இங்கிலாந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான் வந்து இருகட்சி முறைக்கு வந்து வருவாங்க. ஸோ நமக்கு வந்து யூகே இங்கிலாந்து இருக்குது, ஸோ அதான் இருகட்சி முறை. அப்படி இல்லை அப்படின்னா ஆப்ஷனில் வந்து அமெரிக்கா இருந்தாலும் நமக்கு அமெரிக்கா தான் வருவாங்க. இதே ஒரு கட்சி முறை அப்படின்னா வந்து சோவியத் யூனியன் வரும். சீனா, கியூபா, முன்னாள் சோவியத் யூனியன், இது எல்லாமே வந்து என்ன ஒரு கட்சி முறைக்கு வந்து எடுத்துக்காட்டு. பல கட்சி முறை வந்து எடுத்துக்காட்டு என்னன்னு ஒரு இடம் கேட்டிருக்காங்க. பிரான்ஸ் தான் அதுக்கு ஆன்சராக இருக்கும். இந்தியா, இலங்கை, பிரான்ஸ், இத்தாலி இதெல்லாம் வந்து பல கட்சி முறைக்கு வந்து எடுத்துக்காட்டு. ஒரு கட்சி முறைனா சீனா, கியூபா, முன்னாள் சோவியத் யூனியன். இரு கட்சி முறை அப்படின்னா வந்து இங்கிலாந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள். பல கட்சி அப்படின்னா வந்து முறைக்கு வந்து இந்தியா, இலங்கை, பிரான்ஸ், இத்தாலி. நமக்கு என்ன கேள்வி? இரு கட்சி முறைக்காக வந்து நடைமுறையில் உள்ளது வந்து எந்த நாடு அப்படின்னா வந்து யூகே. அடிப்படை உரிமைகளை அதன் சரியான உரிமைகளோடு பொறுத்துக அப்படிங்கிறாங்க. வாக்களிக்கும் உரிமை, வாக்களிக்கும் உரிமை அப்படின்னா வந்து அது ஒரு அரசியல் உரிமை அப்படிங்கிறாங்க. சங்கம் அமைக்கும் உரிமை அப்படின்னா வந்து சுதந்திர உரிமை. பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா பண்பாட்டு உரிமை. குழந்தை தொழிலாளர் அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு. வாக்களிக்கும் உரிமை அரசியல் உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை வந்து சுதந்திர உரிமை, பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை பண்பாட்டு உரிமை, குழந்தை தொழிலாளர் வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத 5 ஆண்டு திட்டங்கள் வந்து எது அப்படிங்கிறாங்க? 2, 3, 4. ஸோ ஃபஸ்ட்டு இலக்கை அடைந்தது ஒன்று தான் வந்து முதல் 5 ஆண்டு திட்டம் தான் வந்து சொல்கிறாங்க. 2வது 5 ஆண்டு திட்டம், 3வது 5 ஆண்டு திட்டம், 4வது 5 ஆண்டு திட்டம் 3மே வந்து இலக்கை அடையாத 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் முதல் தொழில் கொள்கையை அறிவித்த ஆண்டு வந்து எதுனா ஏப்ரல் 6, 1948. இந்திய அரசு முதல் தொழில் கொள்கை அறிவித்த ஆண்டு அப்படின்னா வந்து ஏப்ரல் 6, 1948. இந்தியாவில் உள்ள வரிகள் அப்படின்னா வந்து என்ன? நேர்முக வரிகள், மறைமுக வரிகள் ரெண்டுமே வந்து இந்தியாவில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் வந்து என்னென்னா சி தான் வந்து வரும். நேர்முக வரிகள் மறைமுக வரிகள் ரெண்டுமே வந்து இருக்கனால போத் ஏ அண்ட் பி அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க,
பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்திலேருந்து எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? நடைமுறைக்கு வந்துச்சா இல்லை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுச்சா அப்படிங்க நல்லா பார்த்துங்க. பாராளுமன்றத்திலேருந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா வந்து மார்ச் 29, 2017. இதே நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா வந்து ஜூலை 1, 2017. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பண்டங்கள் மற்றும் வந்து பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? மார்ச் 29, 2017. நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா வந்து ஜூலை 1, 2017. இது வந்து ஒரு மறைமுக வரிக்கு எடுத்துக்காட்டு தான் வந்து பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அப்படிம்பாங்க. நேர்முக வரி அப்படின்னா வந்து என்ன வரும்னா வருமான வரி வரும், சொத்து வரி, நிறுவன வரி, இதெல்லாம் வந்து நேர்முக வரிக்கு வரும். இதே மறைமுக வரி அப்படின்னா வந்து முத்திரைத்தாள் வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்கத்தீர்வை, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி, இது எல்லாமே வந்து என்னென்னா நமக்கு வந்து மறைமுக வரியில் வரும். ஸோ பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி வந்து மறைமுக வரி. மன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது மார்ச் 29, நடைமுறைக்கு வந்தது வந்து ஜூலை 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.